வெல்கம் டு தமிழன் ரீப்பர். இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம இப்போ ரே ஜெம்சி மாரி வேறு ஒரு மைன்கிராஃப்ட் கம்யூனிட்டி வந்துக்கிறோம், பரலோகம். இதுவும் ஒரு ரே ஜெம்சி மாரி மைன்கிராஃப்ட் கம்யூனிட்டி தான். இதேமாரி நிறையா ஒரு கம்யூனிட்டி தான் இருக்கும், மைன்கிராஃப்ட் கம்யூனிட்டி. அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான் நான் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க முடியும். இப்போ என்னை தானே இந்த மைன்கிராஃப்ட் வந்து வெளியே துரத்தி விட்டுது. ஏன்னு கேட்டால் க்ராஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் எப்படியோ சர்வருக்குள்ளே வந்துட்டேன். வந்து பார்த்தா லாபி, அதுக்கப்புறம் நிறையா கார்பெட்டு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. கிங்கு வர மாரி நல்லா சூப்பராக தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை, எப்பயும் போல் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும் பேஸ் காட்டு முடிக்கிறதுக்கு. அதுவும் நம்மளுக்கு நல்ல இடம். எந்த சவர் போனாலும் எனக்கு ஒரு நல்ல இடமே கிடைக்காது. எப்பயும் போல் இதுவும் ஒரு நேரம் கடுப்பேத்தின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக தேடி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல இடம் மாரி தெரியல. வேறு வழி என்ன பண்ணுறது, இந்த இடத்துல தான் கட்டி ஆகணும். அப்படியே பெருசாக கட்டி கிழிக்கிற மாரி இடத்த தான் தேடுறோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் பேஸ் வந்து பாக்ஸாக தான் இருக்கும். எனக்கு வேறு எதுவும் கட்ட தெரியாது. யாராவது இந்த சர்வர் கட்ட தெரிஞ்சவங்களாம் இருந்தால் எனக்கு வந்து கட்டி கொடுங்க. கட்டி கொடுத்தா நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் எல்லா டைமும் பாக்ஸ் வீடு தான் கட்டுறேன். வேறு எதுவுமே கட்ட தெரியாது. அதுக்கப்புறம் உடலாம் ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பேஸ் கட்ட வந்துட்டேன். பேஸ் கட்ட ஆரம்பித்த நேரமே சாயங்காலம். இதுவரை ஜாம்பி எத்தனை ஸ்பான் ஆக போதோ. ஏன்னா நான் எந்த எஸ்எம்பி வந்தாலும் ஜாம்பி தான் அதிகமாக என்னை துரத்துறது. நான் ஒரு தனி ஜாம்பியே அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் ஒரு ஜாம்பி அடிக்கிறது ஏமா கஷ்டப்படுறேன்னு. பாருங்க இந்த ஜாம்பியை எப்படி அடிக்கிறேன்னு. இப்போவே தெரிஞ்சுருக்கான் நான் ஏமாத்தூரிய போகிறேன். அப்புறம் பக்கத்தில் ஏதோ தெரிஞ்சது ஃபாஸ்ட்டுன்னு நினச்சா எவனோ பேஸு கட்டி வச்சுக்கிறான். இவன் பக்கத்தில் தான் நான் கட்டி வச்சுக்கிறேன்னா. பார்க்க நல்லா தான் இருக்குன்னு நினச்சா கேஷிலே கட்டி வச்சுக்கிறான். இதுக்குள்ளே ஏன் பேஸை கம்பேர் பண்ணது தேவையில்லை. வின்னரே இந்த கேஸில் தான் சொல்லலாம். அம்மா பெருசாக கட்டி வச்சுக்கிறான். டுட்டோரியல் பார்த்து கட்டினானா இல்லைன்னா ஓனாக கட்டினானா தெரியல. அண்டர் கிரவுண்ட் பேஸும் கட்டி வச்சுக்கிறான். இந்த வீட்டில் ஒருத்தனுக்கு எவ்வளோ பெரிய கேஸ் இது. ஒருத்தனா ஏன்னா 10 பேரை தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் கட்டின்னு வந்தேன். இது வேற வுட்டு காலியாகினே இருக்குது. இந்த வுட்டன் ஆக்ஸும் போயிட்டு இப்போ 2வது ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்து வெட்டினுக்கிறேன். இந்த வுட்டுக்காக இப்படி பஞ்சமாக இருக்குது. இந்த வுட்டு வச்சுன்னு இந்த கிளாஸ் வேற அந்த சாண்டை மெல்ட் பண்ணோம். அது வேற கடுப்பு. அதுக்கப்புறம் ஷேடோஸ் மாற்றிட்டேன். ஏன்னா அந்த ஷேடோஸ் லைட்னிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ணே போயிடும்.
இந்த 2 ஷேடோ சிங்க்கும் வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ட்விட்டர் தரேன். அதுக்கப்புறம் அந்த கேஸோட ஓனர் ஆன்லைன் வந்தார். நானும் போய் பார்த்தேன். அவர் என்னை பார்க்காத மாரியே போகிறாரு. கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் நின்னேன். அப்போ தான் கண்ணே தெரியுது. அதுக்கப்புறம் நைட் ஆனதுனால ஜாம்பி தான் துரத்த ஆரம்பிச்சிட்டு 2 ஆட்டுது. வீட்டுக்கு போனால் சைடில் குட்டி ஜாம்பி. நல்ல வேலை டக்குன்னு டோர் சாத்திட்டேன். இல்லைன்னா கத்தம் தான். நானும் அதுக்கப்புறம் சேட்டில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். எவனும் ஹெல்ப் பண்ணல. என் பேஸ் சுற்றி வேற ஜாம்பி ஆர்மியே வந்து இதுக்கு தான் நான் தான் முன்னாடி போய் நிற்கணுன்னு கதவை திறந்தேன். எம்மா பெரிய தப்புன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒருத்தர் டிபி பண்ணார். என்னை காப்பாற்ற அந்த கடவுள்னு நினச்சா அவரே செத்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ பிளாக்கால அடைச்சி போட்டு என் வெறியை தான் காட்டின்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி இப்போ டிபி குத்து செத்துருவார். மறுபடியும் டிபி குத்து என் கூட வந்து வச்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் எப்படியோ ஜாம்பி தான் போட்டு தவிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டேன். இவர் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து என் பேஸ் பக்கத்துலேயே கேஷுவல் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கோலுக்காக கேவுக்குள்ளே தான் போய் தேடி இருந்தேன். ஏன்னா கோல் கிடைக்கிற மாரி தெரியல. எனக்கு வந்து என் ஷேடோஸ் க்ளோ ஓர்னு இருக்கிறதுனால இப்போ எனக்கு டார்ச் தேவையில்லை. எனக்கு அப்படியே ஓர் தான் க்ளோ ஆகும். அதனால ஈஸியாக இருக்கும். இந்த க்ளோ ஓர் வச்சுருந்தாலும் இந்த கோல் கிடைக்கிற மாரி தெரியல. ரெண்டு ஃபுல் அயன் ஆர்மர் செய்கிறதுக்கே அயன் கஜத்து. ஒரு கோல் கிடைக்கல. அட போங்கடா நீங்களும் உங்கள் கேமுன்னு இப்போ வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்.